ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரெட் சீஸ் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் 8 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டில் ஒன் சைடு மட்டும் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிடுங்க. வெண்ணெய் இருந்தால் தடவிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா பிரெட்டையுமே ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா பொடியாக கட் பண்ண 1/2 கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1/2 கப் தக்காளி, தக்காளியில் விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட நல்லா துருவின 1/2 கப் கேரட், துருவின 1/2 கப் சீஸ் சேர்த்திடலாம். சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேன். இந்த சீஸ் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம கேரட், தக்காளி, வெங்காயம், சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீஸ் பாலில் செய்கிறது தான், அதனால் நம்ம உடம்புக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீஸ் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேரட்டுக்கு பதில் பீட்ரூட் இல்லைன்னா முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம ஸ்டஃபிங் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கிற பிரெட்ல எந்த சைடு டோஸ்ட் பண்ணுமோ அந்த சைடில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு சமப்படுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்லைசஸ் பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ண சைடு உள்ள வச்சு நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. அடுத்தது தோசைக்கல்ல கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிற பிரெட் சாண்ட்விச்சை உள்ள வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. கரண்டி வச்சு இது ஒரு டைம் நல்லா அழுத்தி விட்டுடுங்க, அப்போ தான் ஸ்டஃபிங்கெல்லாம் நல்லா கோட் ஆகும். இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்த சைடு பொறுமையாக திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, நம்ம பிரெட் சீஸ் சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான பிரெட் சீஸ் சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போல தான் ஆகும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.